உலகம் முழுவதும் தினமும் 5 வேளை ஒலிக்கும் பாங்கு. இந்த வார்த்தைகளை முதலில் யார் சொன்னார் தெரியுமா? இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் மக்களை தொழுகைக்காக எப்படி அழைப்பது என்று நபி அவர்கள் தனது தோழர்களுடன் ஆலோசனை செய்தார்கள். மணியடிப்பதா, நெருப்பு மூட்டுவதா என பல யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அதில் எதுவுமே அவர்களுக்கு முழுமையான திருப்தியை தரவில்லை. அந்த சமயத்தில்தான் அப்துல்லாஹ் இப்னு சைத் என்ற சஹாபிக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் ஒருவர் அவருக்கு பாங்கின் வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார். ஆச்சரியம் என்னவென்றால், இதே போன்ற கனவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கண்டிருந்தார்கள். இந்த தெய்வீக வழிகாட்டுதலை நபி அவர்களிடம் தெரிவித்த போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு அழகான குரல் வளம் கொண்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து இந்த வார்த்தைகளை கூறி மக்களை தொழுகைக்கு அழைக்கச் சொன்னார்கள். அப்படிதான் உலகின் முதல் பாங்கு சொல்லப்பட்டது. இதுபோல மேலும் பல இஸ்லாமிய வரலாற்று கதைகளை தெரிந்து கொள்ள எங்கள் சோல் டேலிஸ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.